கிளந்தான் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடரவிருந்த கலைமகள் சின்னக்கருப்பன் எனும் பேராக்கைச் சேர்ந்த இந்திய மாணவிக்கு பல்கலைக்கழக நுழைவு கட்டணமான 3000 வெள்ளி நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களின் உதவியை சமூக வலைதளத்தின் மூலமாக நாடினார். இதனை அறிந்த பொதுமக்களும் நிதி ஆதரவளித்த நிலையில் அவரின் வறுமையை அறிந்த கிளந்தான் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரின் கீழ் இயங்கும் சக்னா UMK திட்டத்தின் வாயிலாக அவருக்கு 1000 வெள்ளியுடன் மடிக்கணினியும் வழங்கப்பட்டதுடன் அவரின் பல்கலைக்கழக நுழைவு கட்டணத்திற்கான தொகையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. மாதம் 700 ரிங்கிட் வருமானத்தில் பணியாளராக இருக்கும் தந்தை சின்னக்கருப்பனின் மகள் தற்போது பல்கலைக்கழக மாணவி என கிளந்தான் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் பெருமையுடன் பகிர்ந்து வாழ்த்தினை தெரிவித்துள்ளது கிளந்தான் பல்கலைக்கழகம். பெர்சாத்து மகளிர் தலைவர் ரீனா ஹாரூன் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கட்சி தேர்தலில் தனது பதவியை தற்காக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சருமான அவர் கடந்த வாரம் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் போது வரும் வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக இதுகுறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரிவின் துணைத் தலைவர் மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தோல்விக்கு பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் இயக்குனர் அஸ்மின் அலியே காரணம் என்று எதிர்க்கட்சியில் சில தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கூட்டணியின் தேர்தல் இயந்திரத்தை அணி திரட்டுவதில் அஸ்மின் சிறப்பாக செயல்படவில்லை என்றும் அஸ்மின் தேர்தல் இயந்திரங்களை முறையாக நிர்வகிக்கவில்லை என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. பரிகாத்தான் நேஷனலின் தகவல் பிரிவு தலைவரான அஸ்மினின் மற்றொரு தவறான நடவடிக்கை தனது சொந்த மக்களை நம்பியிருந்தது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய அஸ்மின் கூட்டணியின் மற்ற தலைவர்களை இணைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த வட்டாரம் குறிப்பிட்டது. அஸ்மினுடன் பணிபுரிவது எளிதானது அல்ல என்று உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் தனக்கு நெருக்கமானவர்களை மட்டுமே ஈடுபடுத்தினார். அவர் தனது சொந்த உலகில் இருந்தார் என்று அவர் தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலின் பிரச்சாரத்தை வழிநடத்த வேறு யாரையாவது தேர்வு செய்திருந்தால் முடிவு வேறுபட்டிருக்கலாம் என்று அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளனர். ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா மற்றும் ஜொஹூர் ஆட்சியாளர் இஸ்மாயில் சுல்தான் இஸ்கண்டார் இருவரும் கால்பந்து போட்டியை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் மலேசிய கால்பந்து லீக்கான MFL ஸ்லாங்கூர் FCக்கு 1 லட்சம் வெள்ளி அபராதம் விதித்தது. மேலும் JDTக்கு எதிரான அறக்கட்டளை போட்டியிலிருந்து விலகியதற்காக 3 புள்ளிகளை கழித்தது. இதனால் இரு அணிகளும் பதற்றத்தில் சிக்கின. இந்நிலையில் மே 5ஆம் தேதி ஸ்லாங்கூர் கால்பந்து அணியின் ஃபைசால் ஹலீம் மீது ஆசிட் வீச்சு உட்பட மலேசிய கால்பந்து வீரர்கள் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்களை கருத்தில் கொண்டு போட்டியிலிருந்து விலக முடிவு செய்யப்பட்டது. சுல்தான் ஷராஃபுடின் ஆரம்ப தண்டனைகள் அதிகப்படியான மற்றும் நியாயமற்றவை என்று விமர்சித்தார். இதன் வழி MFL இறுதியில் அபராதத்தை 60,000 வெள்ளியாக குறைத்து புள்ளி கழிவையும் தள்ளுபடி செய்தது. இருப்பினும் தொடர்ந்து துங்கு இஸ்மாயில் MFLின் முடிவை கடுமையாக சாடியிருந்தார். வரும் அக்டோபர் 18ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள வரவு செலவு திட்டம் 2025இல் குறைந்த அறை கட்டணங்கள் மற்றும் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகளை கருத்தில் கொள்ளுமாறு ஹோட்டல் தொழில்துறை அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. மலேசிய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கமான மாஹோவின் நிர்வாக இயக்குனர் ஷகாருடின் முகமது சைட் மலேசிய ஹோட்டல் அறை கட்டணங்கள் அண்டை நாடுகளை விட கணிசமாக குறைவாக இருப்பதாக கூறினார். உதாரணமாக அண்டை நாடுகளின் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் ஓர் இரவுக்கு 400 முதல் 500 வரைக்கும் அமெரிக்க டாலர்களில் வசூலிக்கப்படும் போது அதே பிரிவில் உள்ள மலேசிய ஹோட்டல்கள் 320 வெள்ளியிலிருந்து 450 வெள்ளி மட்டுமே வசூலிக்கின்றன. இது சமமானது அல்ல என்று அவர் எடுத்துரைத்தார். மலேசியாவில் போட்டித்தன்மையுடன் இருக்க ஹோட்டல் பிராண்டுகளின் தரங்களையும் நற்பெயரையும் அறை விலைகள் பிரதிபலிக்க வேண்டும் என்று சங்கம் வாதிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2025 நிதி அமைச்சிடம் சமர்ப்பித்த பட்ஜெட் குறிப்பாணையில் வெளிநாடுகளில் உள்ள ஹோட்டல் பிராண்டுகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களுக்கு இணையாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அமெரிக்க டாலர்களை வசூலிக்க மலேசிய ஹோட்டல்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று மாஹோ முன்மொழிந்துள்ளதாக சகாருடின் கூறினார். இருப்பினும் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் ரிங்கிட்டில் தற்போதைய அறை கட்டணத்தை தொடர்ந்து அனுபவிப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார்.
பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் நீண்ட 67 ஆண்டு கால நட்பை ஆழப்படுத்தவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய தூதுக்குழுவுடன் நேற்று பாகிஸ்தானுக்கு 3 நாள் பயணமாக அன்வார் சென்றடைந்தார். வர்த்தகம், இணைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான பரந்த அளவிலான நிகழ்ச்சி நிரல் குறித்து அன்வார் விவாதித்தார். இதனிடையே விவசாயம், ஹலால் தொழில், சுற்றுலா, கலாச்சார பரிமாற்றங்கள் மற்றும் மக்கள் தொடர்பு, இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை ஆழமாக்குவது குறித்த பயனுள்ள விவாதங்களை எதிர்பார்ப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றாக இணைந்து பாகிஸ்தானுக்கும் மலேசியாவுக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.